மேட்ரிமோனி இணையதளத்தின் மூலம் பெண்களை குறிவைத்து பண மோசடியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பெண்களை எளிதாக ஏமாற்றி பணம் சம்பாதித்து விடலாம் என்ற பேராசையில் இவ்வாறாக செய்ததாக காவல்துறையினரின் விசாரணையில் குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ளார். என்ன நடந்தது? யார் அந்த குற்றவாளி? பார்க்கலாம். மேட்ரிமோனி இணையதளங்களில் கவர்ச்சிகரமான சுய விவரங்களுடன் போலி ஐடிக்களை உருவாக்கி பெண்களிடையே பண மோசடியில் ஈடுபட்டு வந்த நபரை நிஜாமுதீன் ரயில் நிலையம் அருகே வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஒரு மாத காலமாக பல மாநிலங்களில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிதான் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கரை சேர்ந்த முஹிம் அய்யூப் கான் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. வயதான இவருக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். முஹிம் அய்யூப் கானிடம் காவல்துறையினர் நடத்திய நீண்ட விசாரணைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட அவர் குற்றத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதோடு அவரது செயல்முறையை பற்றியும் எப்படி தன்னுடைய வலையில் பெண்களை விழ வைத்தார் என்பது பற்றியும் கூறியிருக்கிறார். டெல்லியின் குற்றப்பிரிவு டிஜிபி ஐபிஎஸ் சஞ்சய் குமார் அவரது நடவடிக்கைகளை ஊடகங்களிடம் விளக்கியிருக்கிறார். 2020ஆம் ஆண்டு பிரபல மேட்ரிமோனி தளத்தில் தனது ஐடியை உருவாக்கியுள்ளார் முஹிம். முதலில் அவரின் வலையில் சிக்கியது குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண். முதலாக சந்தித்த போதே அந்த பெண்ணிடமே தனது ரயில்வே டிக்கெட் தொலைந்து விட்டது என்று கூறி அவரிடமிருந்து 30,000 ரூபாய் பணத்தை வாங்கி சென்றுள்ளார். நல்லவன் போல நடித்து தன்னுடைய மனைவி இறந்துவிட்டதாக சொல்லி மகளையும் தன்னந்தனியாக வளர்ப்பது கஷ்டமாக உள்ளது என்று சொல்லி அந்த பெண்ணை ஏமாற்றி பணம் பறித்துள்ளார். எந்த வேலையும் செய்யாமல் எளிய முறையில் அந்த பெண்ணை ஏமாற்றி பணம் வாங்கியதிலிருந்து முஹிமுக்கு பேராசை எழுந்துள்ளது. இதே முறையை பயன்படுத்தி பெண்களை ஏமாற்றி எளிதாக பணம் சம்பாதிக்கலாம் என்று முடிவு செய்து திருமணம் என்ற பெயரில் முஸ்லிம் மற்றும் விதவை பெண்களை குறிவைத்து ஏமாற்றி பணம், செல்போன், நகை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை பறித்திருக்கிறார். பெரிய அந்தஸ்தில் இருக்கும் முஸ்லிம் பெண்களையும் விதவை பெண்களையுமே அதிகமாக குறிவைத்து செயல்பட்டு வந்துள்ளார். அந்த பெண்களிடம் தான் ஓர் அரசாங்க ஊழியர் என்றும் தனது மனைவி இறந்துவிட்டதாகவும் குடும்ப பிரச்சனையால் ஒரே மகளை கவனிக்க முடியாமல் அவதிப்படுவதாகவும் பொய்களை கூறி அவர்களின் இரக்கத்தை சம்பாதித்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துள்ளார் என காவலர்கள் தெரிவித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட முஹிம் கான் பல பெண்களை ஏமாற்றி இருந்தாலும் அவர்களில் சிலரே அவர் மீது புகார் பதிவு செய்துள்ளனர். விசாரணையின் அடிப்படையில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அவரிடமிருந்து நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு ஸ்கூட்டியும் விலை உயர்ந்த மொபைலும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு நீதிமன்ற ஊழியரும் அதிகாரியும் அடங்குவர் என்று அந்த போலீசார் கூறியுள்ளனர். முகிம் கான் பல பெண்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு சிலரே புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாமாக முன்வந்து குற்றவாளி மீது புகார் கொடுத்தால் அவருக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என காவல்துறையினரின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.